அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போட்டித் தேர்வுக்கு தயாராகிற நண்பர்களுக்கு மிக முக்கியமான வீடியோ தான் இது. தமிழ் மொழி தகுதி தேர்வுங்கிறது எல்லா தேர்வுக்கும் கட்டாயமாக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரிசையில் 2019ஆம் ஆண்டு நடந்து முடிஞ்ச ஒரிஜினல் வினாத்தாளோட விடைகள் பகுதி நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு, டிஆர்பி எக்ஸாம், எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் எழுத மாடல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய தேர்வு மிக எளிமையாக இருக்கும். எந்த மாதிரிலாம் வினாக்கள் ரிப்பீட்டட் ஆகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம். தமிழ் மொழி தகுதி தேர்வு 2019 ஒரிஜினல் வினா விடைகள். 2019 பொது தமிழும் பொது அறிவும். வினாயின் 1. 8 தொகை நூல்களில் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. விடை நற்றிணை. வினாயின் 2. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறப்படும் 8 தொகை நூல் எது? பரிபாடல். பரிபாடல். வினாயின் 3. தவறான இணையை தேர்வு செய்க. முல்லை ஓதலாந்தையர். முல்லை ஓதலாந்தையர். பின்வருவனவற்றில் தவறானதை தேர்வு செய்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி. கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி. இது தவறானது. மீதெல்லாம் சரியானது. பாருங்கள். கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர். சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர். கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. வினாயின் 5. செல்வ செவிலி இலக்கண குறிப்பு உருவகம். செல்வ செவிலி இலக்கண குறிப்பு உருவகம். 6வது. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை துண்டாகச் செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாது? கைப்பொருள். விடை கைப்பொருள். வினாயின் 7. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். கூளை எதுகை. கூளை எதுகை. வினாயின் 8. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க. மேற்கதுவாய் எதுகை. மேற்கதுவாய் எதுகை. வினாயின் 9. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். 10வது. இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும் எண்ணுமை. மிக மிக முக்கியமான வினா. கங்கையும் சிந்துவும் எண்ணுமை. வினாயின் 11. சால தவ முதலிய ஒரு சொற்களின் பின் வலினம் மிகும் மிகாது. சில இடங்களில் வரும், சில இடங்களில் வராது. விடை மிகும். வலினம் மிகும். 12வது. தாழ்பூந்துரை என்று சொல்லக்கூடிய இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. விடை வினைத்தொகை. வினாயின் 13. பின் வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. பழுக்கின்றது. பழுக்கின்றது. வினாயின் 14. படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. படித்து. படி படித்து. வினாயின் 15. கல் எனும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கற்றல். கற்றல். வினாயின் 16. இயல்பானது வேர்ச்சொல் அறிக. இயல்பு. இயல்பானது வேர்ச்சொல் அறிக. இயல்பு. வினாயின் 17. ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. விடை அம்பு. வினாயின் 18. குழலியும் பாடத் தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. குழலிக்கு பாடத் தெரியும். குழலிக்கு பாடத் தெரியும். வினாயின் 19. தமிழ் சொல்லை கண்டறிக. மணிமுடி. மணிமுடி. வினாயின் 20. பொருந்தாத இணையை சுட்டுக. பொருந்தாது மருதம் நண்பகல். இதில் மீதெல்லாம் சரியானது. பாருங்கள். குறிஞ்சி யாமம் முல்லை மாலை நெய்தல் ஏற்பாடு. வினாயின் 21. மிசை எதிர்ச்சொல் காண்க கீழ். மிசை எதிர்ச்சொல் கீழ். வினாயின் 22. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். எழுதிலள். வினாயின் 23. 4ஆம் வேற்றுமை கு. 4ஆம் வேற்றுமை கு. 5ஆம் வேற்றுமை இன். 5ஆம் வேற்றுமை இன். 6ஆம் வேற்றுமை அது. 6ஆம் வேற்றுமை அது. 7ஆம் வேற்றுமை கண். 7ஆம் வேற்றுமை கண். வினாயின் 24. 2, 3 சரி. சரியானது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாய்மானவரின் காலம் 18ஆம் நூற்றாண்டு. தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு என்னும் இவர் எழுதிய நூல். இவர் எழுதிய நூலின் பெயர் திருப்பாடல். தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு. வினாயின் 25. தாய்மானவர் ஆற்றிய பணி யாது? அரசு கணக்கர். தாய்மானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர்.
வினாயன் 26 தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை. வினாயன் 27 உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? கலிலியோ. விடை கலிலியோ. வினாயன் 28 தமிழுக்கு அரும்பணி ஆற்றி அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர்? ஜேம்ஸ் பிராங்கா. ஜேம்ஸ் பிராங்கா. மிக மிக முக்கியமான வினா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார்? ஜியு போப். ஜியு போப். வினாயன் 30 வீறுநடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வினாயன் 31 துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர்? பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். வினாயன் 32 திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார். வினாயன் 33 பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? மு. சி. பூர்ணலிங்கம். மு. சி. பூர்ணலிங்கம். வினாயன் 34 கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? புதுமை பித்தன். புதுமை பித்தன். வினாயன் 35 தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கண வகுத்த இயல்? மெய்ப்பாட்டியல். மெய்ப்பாட்டியல். வினாயன் 36 பன்னாடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? இசைக்கலை. பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை இசைக்கலை. வினாயன் 37 சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா. சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞர் தான் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா. வினாயன் 38 தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? தேன்மலை. தேன்மலை. வினாயன் 39 இரட்டைக்கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் சுரதா. இரட்டைக்கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் சுரதா. வினாயன் 40 பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? பிசிராந்தையர். பிசிராந்தையர். வினாயன் 41 நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நடுவண் அரசு. விடை நடுவண் அரசு. வினாயன் 42 சித்தர்களின் ஆதிசித்தராக கருதப்படுபவர் யார்? திருமூலர். சித்தர்களில் ஆதிசித்தராக கருதப்படுபவர் திருமூலர். வினாயன் 43 லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல்? மனோன்மணியம். விடை மனோன்மணியம். வினாயன் 44 மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. வினாயன் 45 செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? இரண்டாம் பருவம். இரண்டாம் பருவம். வினாயன் 46 பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர்? திருத்தொண்டர் புராணம். விடை திருத்தொண்டர் புராணம். வினாயன் 47 சுந்தரம்பிள்ளை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? பல்கலைக்கழகம். விடை பல்கலைக்கழகம். வினாயன் 48 பொருளறிந்து பொறுத்துக. தடக்கர் பெரிய யானை. தடக்கர் பெரிய யானை. எண்கூ கரடி. எண்கூ கரடி. வள் உகிர் கூர்மையான நகம். வள் உகிர் கூர்மையான நகரம். தரிசனம் காட்சி. தரிசனம் காட்சி. வினாயன் 49 குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி. அவளின் வேறு பெயர்? பத்தரை. பத்தரை. வினாயன் 50 கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமணத்துறவி. விடை சமணத்துறவி. வினாயன் 51 சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் மணிமேகலை. வினாயன் 52 அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மன்னு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுள் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? மணிமேகலை. விடை மணிமேகலை. வினாயன் 53 குறுந்தொகை நூலின் பா வகை யாது? அகவற்பா. குறுந்தொகை அகவற்பா. வினாயன் 54 துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்னன் நிறத்தினான். இக்கூற்றுக்குரியவர் யார்? விடை குகன். குகன். வினாயன் 55 பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏலாதி. பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏலாதி. வினாயன் 56 பெரு முத்தரையார்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? நாலடியார். விடை நாலடியார். வினாயன் 54 கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஸ் ஆகும். நல்லெண்ணங்கள். விடை நல்லெண்ணங்கள். வினாயன் 54 பொருட்பாலின் இயல்கள். அரசியல் அங்க இயல்
அங்கவியல் ஒளிபியல். அரசியல் அங்கவியல் ஒளிபியல். வினாயன் 59. வேய்ப்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. மூங்கில் போன்ற தோல். மூங்கில் போன்ற தோல். வினாயன் 60. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். வினாயன் 61. தமிழ் மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்க. அயர்கூற்று வாக்கியம். விடை அயர்கூற்று வாக்கியம். வினாயன் 62. பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். பிறவினை வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். பிறவினை வாக்கியம். வினாயன் 63. அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? காலப்பெயர். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? காலப்பெயர். வினாயன் 64. வேற்றுமை உருவை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்காரச் செய்க. மாணவர்களை வட்டமாக உட்காரச் செய்க. வினாயன் 65. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. வினாயன் 66. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. வினாயன் 67. சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. வலிமை, திண்மை. வலிமை, திண்மை. வினாயன் 68. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. மறை, மறை. மறை என்றால் மான், மறை என்றால் வேதம். வினாயன் 69. ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஒளி நகல். ஒளி நகல். வினாயன் 70. மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பெரிய. மா பெரிய. வினாயன் 71. பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகற்காய். வினாயன் 72. பை நினம் பிரித்தெழுதுக. பசுமை கூட்டல் நினம். பசுமை கூட்டல் நினம். வினாயன் 73. திருத்தொண்டர் புராணம் என்று அடைமொழியால் அழைக்கப்படும் நூல். பெரிய புராணம். விடை பெரிய புராணம். வினாயன் 74. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஐங்குறு நூறு. விடை ஐங்குறு நூறு. வினாயன் 75. தவறான இணை எது? அகத்திக்கீரை கண்ணோய். மீதில் சரியானது பாருங்கள். மணித்தக்காளி வாய்ப்புண். முசுமுசுக்கை வேர் இருமல். வேப்பங்கொழுந்து மார்புச்செளி. அகத்திக்கீரை கண்ணோய் தவறானது. வினாயன் 76. பொருந்தாத இணை எது? வடமலையிலிருந்து வந்தது கரி மிளகு. இது பொருந்தாதது. மீதில் சரியானது. மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனம் ஆரம். கீழ்கடலில் விளைந்தவை பவளம். தென்கடலிலிருந்து கிடைத்தவை முத்து. வினாயன் 77. அகர வரிசைப்படுத்துக. மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. வினாயன் 78. தென்னாட்டு தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள். வினாயன் 79. காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆட்டையாம்பட்டி. ஆட்டையாம்பட்டி. வினாயன் 80. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? அம்பேத்கர். விடை அம்பேத்கர். வினாயன் 81. அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் எனும் இதழில் வெளியிட்டுள்ள ஆண்டு எது? 2005. வினாயன் 82. தமிழில் சதுரகராதி என்னும் முதலில் வெளியிட்டவர் வீரமாமுனிவர். சதுரகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். வினாயன் 83. தபோலி எனும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். விடை மராட்டிய மாநிலம். வினாயன் 84. பரதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் வி. கோ. சூரியநாராயண சாஸ்திரியார். வி. கோ. சூரியநாராயண சாஸ்திரியார் பரதிமார் கலைஞர். வினாயன் 85. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? மார்க்ஸ் முல்லர். மார்க்ஸ் முல்லர். வினாயன் 86. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? எமினோ. விடை எமினோ. வினாயன் 87. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? போட்டி. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டி. வினாயன் 88. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். விடை எடிசன். வினாயன் 89. எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா. வினாயன் 90. வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? ந. பிச்சமூர்த்தி. ந. பிச்சமூர்த்தி. வினாயன் 91. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன்.
வினா எண் 92. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். விடை வாணிதாசன். வினா எண் 93. வாழ்வினிற் செம்மையை செய்பவன் நீயே என்று பாடலை தமிழ் வாழ்த்தாக கொண்டுள்ள அரசு எது? புதுவை அரசு. விடை புதுவை அரசு. வினா எண் 94. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். விடை சீத்தலை சாத்தனார். வினா எண் 95. வாகீசர், அப்பர், தருமசேனர், தாண்டக வேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். விடை திருநாவுக்கரசர். வினா எண் 96. ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவும் இல்லையே என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லையே என்று பாடலின் ஆசிரியர் யார்? மருதகாசி. விடை மருதகாசி. வினா எண் 97. காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? சென்னிக்குளம் அண்ணாமலையார். சென்னிக்குளம் அண்ணாமலையார். வினா எண் 98. கலிங்கத்துப்பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகளின் எண்ணிக்கை யாது? கலிங்கத்துப்பரணி தாளிசைகள் 599. வினா எண் 99. நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? கலிங்கத்துப்பரணி. கலிங்கத்துப்பரணி. வினா எண் 100. அதியமானின் தூதுவராக ஔவை சென்றதை கூறும் நூல் எது? புறநானூறு. புறநானூறு. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. நம்மளுடைய கல்வி இலவசம் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு தேவையான தகவல்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் தகுதி தேர்வாக இருக்கட்டும், உங்களுடைய அரசு போட்டித் தேர்வாக இருக்கட்டும், பல வினா விடைகள் நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. முழுமையாக பார்த்து பயன்படுங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வெற்றி நமது, அரசு வேலை நமது.